வணக்கம். நமது கையலின் பார்வையில் சமூக வலைதளங்களில் நடக்கும் அவலங்களும் மக்கள் கேட்கும் கேள்விகளில் சில கருத்துக்களை உங்கள் முன்பு நான் வைக்கிறேன். முதல் கேள்வி, மாண்புமிகு அமைச்சர், எம்எல்ஏக்கள் மற்றும் கவுன்சிலர் என்று பதவியில இருக்கக்கூடியவங்க மக்களுடைய பணியா செய்யக்கூடியவங்க கொஞ்சமாவது ஒழுக்கமா நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு மக்களே கேட்கக்கூடிய நிலைமையில இன்னைய காலகட்டம் இருக்கு. அதுக்கு உதாரணமா நம்ம ஒரு விஷயத்த சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, PR பாண்டியன் அவர்கள் தன் குழுக்களோட மனு கொடுக்க வராரு. அந்த மனுவுடைய தன்மையை பார்த்து அவருக்கு உரிய வார்த்தைகளை சொல்லி அனுப்பி வைக்கலாம். மனு வாங்கும் பொழுது குறைந்தபட்சம் ஆடை முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம். ஆனா இவருடைய உடல் அழகை காட்டி மனுவை வாங்கும் அளவிற்கு, அதை பதிவிடும் அளவிற்கு ஞானம் இல்லாம போயிடுச்சுன்னு நினைக்கிறப்பதான் அது ரொம்ப வருத்தமா இருந்தது. இந்த பதிவை சமூக வலைதளங்கள்ல நாங்க போட்டிருந்தோம். அதோடைய எதிரொலிப்பா சிலர் நீங்க வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோல நம்ம போட நினைச்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாண்புமிகு அமைச்சர் அவர்களே ஒவ்வொரு விஷயத்திலையும் தவறுதல் செய்யறப்போ மக்கள் மேல மட்டுமே குற்றங்களை திணிக்கிறீங்களே, அப்போ உங்க குற்றத்துக்கு தண்டனை இல்லையா? அப்போ உங்க குற்றத்தை கண்டும் காணாமல் இருக்கும் தலைமை பொறுப்பா, தலைமையின் பண்பா அப்படின்னு மக்கள் மத்தியில் எழப்பட்ட கேள்வியை தான் உங்களிடம் வைக்கிறேன். அடுத்த 2வது கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாண்புமிகு அமைச்சர், நமது கல்வித்துறை அமைச்சர், ஏரியா உள்ள வராதே அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம பாடியிருப்போம். எங்க ஏரியா உள்ள வராதே, அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி விஷ்ணுவை பத்தி நிறைய சர்ச்சைகள் அது இதுன்னு வந்துட்டே இருக்கு. குறைந்தபட்ச பேச்சுல கவனம் தேவை அமைச்சர்களுக்கு அப்படின்னு மக்களே அறிவுறுத்தும் வகையில நடந்துகிட்டாங்க. ஒரு விஷயம், அமைச்சரின் ஊழியர் தவறு செய்தார்கள் என்று ஊடகங்களில் மறைக்கப்பட்ட உண்மைகள் ஒரு செய்தி தொகுப்பா நாங்களும் கேட்டிருந்தோம். அப்படி ஒரு விஷயம் இல்ல, அவதூறு செய்தின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அமைச்சர் மகேஷுக்கு அவங்களுக்கு டிரைவரா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் சார். எனக்கு எஸ்பி ஆஃபீஸ் தான் சார் நான் கிடைக்கும். ஏப்ரல் 13ஆம் தேதி நீ கூட்டிட்டு போனாங்க சார். தெரிலங்க சார், தெரிலங்க சார். அவங்க வாங்கிட்டு எங்க வீட்டுல கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த பெண்ணுடைய செய்தி கோணங்கள் அத்தனையுமே பிரபல ஊடக சேனல்ல வந்தது. அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்குமா அப்படின்னா எப்படியோ நீதிமன்றம் காத்திருக்க வேண்டியதுதான். மது ஒழிப்பு மாநாடுல திருமாவளவன் அவர்கள் அனைவரையுமே தான் கூப்பிட்டுருக்காங்க. அதுல முக்கியமா மதம் சார்ந்தவங்களை மட்டும் அழைக்காம எல்லா இடத்துலயும் கூப்பிட்டுருக்காங்க. அது எங்க சர்ச்சை நடந்திருக்கு, அது ஏன் இவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில பேசும் பொருளா மாறி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, டிஎம்கேல இருக்கிறவரு ஏடிஎம்கேல ஏன் அழைப்பு கொடுத்திருக்காரு? அழைப்புனா அவர் அழைப்பு நேரடியா கொடுக்கல, அவர் பிரஸ் மீட்ல தான் சொல்லியிருக்காரு. ஆனா மக்கள் மத்தியில சஞ்சலப்பு ஏற்பட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம காவல்துறையில பல வழக்குகள் நிலுவையிலே இருந்துட்டே இருக்கு. எத்தனை வழக்குகள் நிலுவையில இருந்தாலும் உயர் அதிகாரிகள் கிட்ட சென்றாலும் என் இடத்துக்கு தான் வரும், என்கிட்ட தான் நீங்க வரணும், நான் பண்ண முடியாதுன்னு திமிரா தைரியமா சொல்லக்கூடிய சூழலும் காவல்துறையில மிகப்பெரிய அளவுல சர்ச்சைகள் கிளம்பி கொண்டே இருக்கிறது. இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில இதுவரைக்கும் முறையான நடவடிக்கை நமது இயக்குனர், காவல்துறை இயக்குனர் அவர்கள் எந்த நடவடிக்கை எடுத்திருக்காரா அப்படின்னு பார்த்தா மக்கள் கிட்ட அதிருப்தி தான் நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம மீடியா பர்சன்ஸ் ஒரு சில உண்மைகள் சொல்ல வரும்போது அவங்க மீதே வழக்குகள் தொடுக்கிறதா தகவல் கொடுத்திருந்தாங்க. மீடியா பர்சன்ஸ் எப்பயுமே உண்மையின் ஆதாரங்களை மையம் வைத்து சொல்லும் பொழுது எங்கேயுமே சிக்கல் வரல. நான் இவ்வளவு நாளா என்னுடைய வாழ்க்கையில நிறைய ஆதாரங்களை மையப்படுத்தி தான் சமூக வலைகள்ல கொடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு மக்களின் ஆதரவோட கையலின் பார்வை அப்படின்ற ஒரு நிறுவனத்து மூலியமா உங்களை நான் சந்திச்சு இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா உங்களுடைய ஆக்கம்தான். சோ என்னை பொறுத்த வரைக்கும்
என்னுடைய செயல்பாடுகள்ல உண்மைகள் இருக்கிறத தான் கொடுக்குறோம். ஆனா அதுக்கும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கதா சில கேள்விகளுக்கு அப்படின்னா கேள்விக்குறியாக தான் இருக்கு. முதல்லாம் ஆர்டிஐ தகவல் போட்டா உடனே கிடைக்கும். அந்த ஆர்டிஐ தகவல் வைத்து பல வழக்குகளை பதிவு செய்திருக்கோம். ஆனா இப்போ ஆர்டிஐ பதிவுக்கே பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற பதிவை வைக்கக்கூடிய அவலம் நமக்குள்ள வந்திருக்கு. இதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நில ஆக்கிரமிப்பு. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது இதுதான். நில ஆக்கிரமிப்பு எங்கு நடந்தாலும், நீர்நிலையங்கள் ஆக்கிரமிப்பு இருந்தாலும் உடனடியா அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்புகள் எல்லாமே வந்திருக்கு. ஆனா அரசாங்கம் முறையா செய்கிறதா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. ஒரு சில இடங்களில் சில கல்லூரிகள், சில ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, இவங்க கிட்ட எல்லாம் ஆக்கிரமிப்பு நிலம் இருப்பது அரசுக்கே தெரிந்து, அரசு அதிகாரிகளுக்கும் தெரிந்து நடவடிக்கை எடுக்க மறுத்து வருகிறார்கள். இதை பற்றி விளக்கமாக கேட்கும் பொழுது மிரட்டல் வருகிறது. ஆனால் அரசிடமும் காவல்துறையிடமும் புகார் அளித்தால் புகார் பேப்பர் கழிவறைக்கு செல்கிறது. இப்படி நிலை ஏற்பட்டு கொண்டே போனால் நமது நாடு எங்கு செல்லும்? நம் அடுத்த தலைமுறை யார் ஆண்டு உண்மைகளை கொண்டு வருவார் என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது. இதை மக்கள் பார்வையில், கயலின் பார்வையில் கொண்டு வந்துள்ளேன். உங்களின் விடை நாளை மறு ஒளிபதிப்பு. வணக்கம்.